75 ஆண்டு காலம் இன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சி, திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி, காங்கிரஸ் ஆட்சி, திமுக ஆட்சி, இப்படி மாறி மாறி வந்தது. 75 ஆண்டுல 5,18,000 கோடி தான் கடை. ஆனா 4 ஆண்டுல 4,38,000, 5 ஆண்டு நிறைய போது 5,38,000 கோடி கடன் வாங்கின அரசாங்கம் தேவையா? சொல்லுங்க, தேவையா? கடனை நீங்க தாங்க கட்டணும். பேசாத இருந்தா யாரும் கட்ட மாட்டாங்க. அப்புறம் நாம போராடிட்டு இருக்க வேண்டியதான். ஆக இப்படிப்பட்ட ஒரு மோசமான அரசாங்கம், மோசமான நிர்வாகம் உள்ள ஒரு அரசாங்கம் நாட்டுக்கு தேவையா என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, திமுக தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க 525 அறிவிப்பு வெளியிட்டாங்க. 10% அறிவிப்பு கூட இதுவரைக்கும் நிறைவேற்றல. இதுல பாத்தீங்கன்னா படித்த இளைஞருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தரணும். அரசாங்கத்தில் நேரடியா அரசு சார்பு 3 லட்சம் பணியிடம் காலியா இருக்குது. மற்ற துறை, அரசு சார்ந்த துறையில 2 லட்சம் பணியிடம் காலியா இருக்குது. மொத்தம் 5 லட்சம் பணியிடம் காலியாக இருக்கிறது. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அந்த காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று இன்றைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் தெரிவித்தார். ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த ஆண்டு சட்டமன்றத்தில் 50,000 காலி பணியிடங்கள் தான் நிரப்பப்பட்டது சொல்றாங்க. வெறும் 50,000 காலி பணியிடம் தான் நிரப்பப்பட்டதா சொல்றாங்க. அப்படின்னா எப்ப நிரப்புவீங்க? மீதி எல்லாம் 3 மாசத்துக்கு முந்தி ஒரே மாசத்துல 20,000 அரசு ஊழியர்கள் பணி ஓய்வு பெற்றிருக்கிறாங்க. இந்த 4 ஆண்டுல அரசு பணியில் இருக்கின்ற பணியாளர்கள் 75,000 பேர் ஓய்வு பெற்றிருக்கிறாங்க. அப்படின்னா நீங்க எங்க 4 லட்சம் காலி பணிகளை நிரப்புனீங்க? 5 லட்சம் காலி பணிகளை எப்ப நிரப்புனீங்க? அத்தனையும் போய் படித்த இளைஞர்கள் இங்க நிக்கிறீங்க, அவருக்கு வேலை கிடையாது. அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு தொழிற்சாலைகள் அதிகமாக உருவாக்கப்பட்டு படித்த இளைஞருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தருகின்ற அரசாங்கமா இருக்கும். 2000 மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை கொண்டு வந்தாங்க. 2015 கிட்டத்தட்ட 2,42,000 கோடி 98 புரிந்துணர்வு கொண்டாந்து கிட்டத்தட்ட பல லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தந்தாங்க. 2019 நான் முதலமைச்சர் இருந்தபோது தொழில் முதலீட்டு மாநாட்டை இழுத்தணும். ஈர்த்து 3,05,000 கோடி கடனை தொழில் முதலீட்டு ஈர்த்தோம். அதுல கிட்டத்தட்ட 304 தொழில் நிறுவனங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க. இன்றைக்கு அந்த பணியெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ அண்ணா திமுக ஆட்சியில் 2019 தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தியதன் மூலமா தமிழ்நாட்டில் சுமார் 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கின்ற சூழலை உருவாக்கிது. இப்ப ஸ்டாலினுடைய அரசாங்கம் மிகப்பெரிய நாடகத்தை அரங்கேற்றி இருக்குது. திமுக ஆட்சியில் தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தி அதிகமான தொழிலை கொண்டு வந்து வேலை வாய்ப்பு உருவாக்கி தரணும். எங்க ஆக்குனாங்க? கரண்ட் பில் அதிகப்படுத்துறதையும் தொழில வேற மாநிலத்துக்கு போயிட்டு, கரண்ட் பில் அதிகப்படுறதையும் வேற மாநிலத்துக்கு போயிட்டு. ஆக இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? அது மட்டுமல்ல, திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கரண்ட் பில் இன்னைக்கு நகராட்சியில் பார்த்தீங்கன்னா எழுத எல்லா பகுதியிலுமே 52% கரண்ட் பில் ஏற்றிட்டாங்க. வருடத்திற்கு 5% உயர்வு. இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3 வருஷத்துல 15, கிட்டத்தட்ட 15, 52, 67% கரண்ட் சார்ஜ் உயர்த்திட்டாங்க. அது பீக் அவர், கடையில் பீக் அவர், அதுக்கு தனி ரேட். நகராட்சி பேரூராட்சி இந்த பகுதியில் வீட்டு வரி 100%, 1000 ரூபாய் வீட்டு வரி கட்டினா இப்போ 2000 ரூபாய் கட்டணும். கடவரி அதிமுக ஆட்சியில் 1500 ரூபாய் கட்டினீங்களா, இப்போ 150% உயர்த்தி கட்டணும். கிட்டத்தட்ட 4000 ரூபாய் கட்ட வேணும். இந்த அரசாங்கம் தேவையா? குடிநீர் வரி, குப்பைக்கு வரி போட்டார், குப்பைக்கும் வரி. இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் இந்தியாவிலே இல்லை. அப்படி படு மோசமான அரசு தொடர வேணுமா? சிந்திச்சு பாருங்க. இந்த ஆட்சியில் என்ன மக்கள் நன்மை கண்டாங்க? எதுவுமே கிடையாது. குடும்ப ஆட்சி. இன்றைக்கு திமுகவில் குடும்ப ஆட்சி. திரு கருணாநிதி இருந்தாரு, அப்புறம் ஸ்டாலின், அதுக்கு பிறகு உதயநிதி, இப்ப இன்பநிதினு ஒருத்தர் வந்து பின்னாட வரப்போறார். ஏங்க இப்படி குடும்ப ஆட்சி நாட்டுக்கு தேவையா? இதுக்காக இவர்களை முதலமைச்சர் ஆக்கி வச்சிருக்கிறீங்க.
உங்க குடும்பத்தை கவனிக்கல, அவரு குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கார் ஸ்டாலின். ஓட்டு போட்ட மக்கள் தங்களுக்கு தேவையான நன்மைகளை இந்த அரசு செய்யும் என்று எதிர்பார்த்தீங்க. ஆனா உங்க குடும்பத்தை திரு ஸ்டாலின் பார்க்கவில்லை. அவருடைய குடும்பத்தை பார்த்துக்கிட்டு தான் திரு உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார். நாட்டு மக்களுக்கு பட்டலாமம் செலுத்திட்டார். ஆக சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த அரசாங்கம், எந்த ஆட்சி சிறந்த ஆட்சி என்பதை நீங்கள் எடை போட்டு 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கு நல்லாவரை நல்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன்.